கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நம் தேவன் நல்லவர், ஆமென். அந்த நல்லவர் என்ற பெயரை நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு சொந்தக்காரர் நம் தேவன், ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர் என்ற பெயரை நிறைய பேருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நல்லவர் ஒருவரே, ஆமென். எங்களுடைய மீட்பர், எங்களுடைய தேவன், ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்த நன்மையான கிரியைகள் வந்தது, ஹல்லேலூயா. நீங்கள் யாவருமாக தேவனுடைய வார்த்தை பக்கமாக உங்களுடைய அவதானத்தை செலுத்துங்க. ஆவியானவர் இன்னைக்கு ஏவப்படுகிறதான வார்த்தைகளோடு ஆவியானவர் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். உங்களோட பிள்ளைகளை உங்களோட வைத்துக் கொள்வதோடும் நீங்கள் தேவ வார்த்தை பக்கமாக தேவனை தேடுகிற பக்கத்திலும் நீங்கள் பலமாய் நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் தேவன் நமக்கு சம்பூர்ணத்தை உண்டு பண்ணுகிற தேவன், நமக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கிற தேவன். அவருக்குள் சம்பூர்ணம் இருக்கிறது, அவருக்குள் விடுதலை இருக்கிறது. அதை அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், ஆமென். இதனால் கூட எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து இந்த காரியங்கள் நம்ம கூட பேச விருப்பம். நேரம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோவாக இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் உள்ள காரியங்களை நான் பேச விருப்பம். ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ, ஆவியானவர் எதையெல்லாம் ஆண்டவர் இந்த ஸ்தானத்தில் பேச வேண்டிய ஏவப்படுகிறாரோ அதை நாங்கள் பேசுவோம். ஆவியானவருக்கு தேவையானதை பேச நம்ம இடம் கொடுக்க வேண்டும், ஆமென். உங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவருக்கு தேவையானதை நாங்கள் பேச இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவருக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நாளுக்கு நாள் கெட்டு போறதுக்கும் இல்லாமல் போறதுக்கு தான் அன்பானவர்களை செல்லும். ஆவியானவர்கிட்ட மட்டுமே எங்களுடைய உள்ளத்துக்கும் ஆத்துமாவுக்கும் பேசக்கூடியவர். அவர் நம்மளை உருவாக்குனவர், ஹல்லேலூயா, ஆமென். உங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் நம்மளை உருவாக்குனவர். அவரால் மட்டுமே எங்களுக்கு பேச முடியும், ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனையிலும் காற்றுக்கோட போக முடியாத இடத்திலும் எங்களுடைய ஆவியானவரால் பேச முடியும். அவர் ஆவியா இருக்கிறதான தேவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் சில காரியங்களோடு பேச விருப்பம், ஏவப்பட்ட சில காரியங்களோடு பேச விருப்பம். ஆவியானவர் தாமே மீதி கிரியைகளையும் மீதி காரியங்களையும் உங்களோட கூட செய்வாராக. இந்த எபிரேயர் புஸ்தகம் உன்னதமானவர், அதாவது மேலானவர் என்றதான பதத்தை பலமாய் குறிக்கிறது. மேலானவர், எல்லாவற்றை விட கிறிஸ்து மேலானவர் என்றதான அந்த நோக்கத்தை விட்டு இந்த எபிரேயர் புஸ்தகம் மாறவில்லை. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் கிறிஸ்துவே மேலானவர். அவரை விட மேலான கிரியைகள் காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அது பரலோகத்திலேயும் இல்லை, பூமியிலேயும் இல்லை, ஆமென். நமக்கு நிறைய காரியங்கள், பெரிய காரியங்கள், மேலான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை விட பரலோகத்திலையும் பூமியிலும் பூமிக்கு அடியிலும் அவருக்கு மேலாக ஒன்றும் இல்லை, ஹல்லேலூயா. இந்த எபிரேயர் புஸ்தகம் அப்படிப்பட்ட கிறிஸ்துவே மேலானவர் என்றதை மிகவும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் போதிக்கிறதான ஒரு புஸ்தகம். அது பழைய ஏற்பாட்டில் உள்ள சகல காரியங்களை விட, சகல பலிகளை விட, சகல தீர்க்கதரிசிகளை விட, சகல அப்போஸ்தலர்களை விட, சகல ஊழியக்காரர்களை விட, சாலமோன் கட்டினான் தங்கத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை விட கிறிஸ்துவே மேலானவர் என்பதில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வர காட்டி அவருடைய நோக்கமாக இருந்தது கிறிஸ்துவே மேலானவர் என்பதை வெளிப்படுத்த. ஆனால் இந்த கிறிஸ்துவை விட்டு நீங்கள் விலக வேண்டாம், அந்த கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க வேண்டாம் என்பதை இந்த புஸ்தகம் மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது, ஆமென், ஆமென். உங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றை விட கிறிஸ்துவே மேலானவர். பரலோகத்திலும் சொல்லுங்க, பரலோகத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் அவர் தான் பெரியவர். எல்லா இடங்களிலும் அவர் ஒருவர் தான் ஆளுகை செய்கிறார், ஆமென். நான் எடுத்துக்கொள்வேன் முதலாவது அதிகாரத்திலே 4-5 வசனத்திலே, எபிரேயர் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலே 4-5 வசனம். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன்,
இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பான் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ? ரைட். முதலாவது இந்த எபிரேயர் புத்தகத்தை எழுத்தாளர் சொல்கிறார், அவர் தூதர்களை பார்க்கிலும் அவர் பெரியவர். அவர் சொல்லிட்டு சொன்னார், இவர் தேவ தூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷ நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ தூதர்களுக்கு விட விசேஷ நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு வழங்கப்பட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற நாமம், அந்த நாமத்துக்கு தான் முழு உலகமும் முழு இயற்கையும் கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு தான் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தேவ தூதர்களுக்கு அவர் சொல்லவில்லை நீர் என்னுடைய குமாரன் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவன் சொன்ன, நீ என்னுடைய குமாரன் என்றும் நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று, நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் என்று, அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று அவர் தூதர்களுக்கு சொல்லவில்லை. ஆமென். அவர் தூதர்களை பார்க்கலும் அவர் பெரியவர். இந்த சகல தூதர்களை பார்க்கலும், தூதர்கள் சொன்ன அத்தனை செய்திகளை விட செவி கொடுங்க. தூதர்கள் நிறைய செய்திகளை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தார்கள். ஆமென். பகல பார்த்து சொல்லுங்க, தூதர்கள் பரலோகத்திலிருந்து செய்திகளை கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா அவனோட எல்லா செய்தியை விட பரலோகத்திலிருந்து வந்த ஒரு செய்தி, ஹல்லேலூயா, கிறிஸ்து கொண்டு வந்த செய்தி தான் மனிதனுக்கு மீட்பை கொடுத்தது. நம் கைகளை தட்டுவோம் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. தேவதூதர்கள் நிறைய செய்திகளை கொண்டு வந்தார்கள். ஒரு செய்தியும் அந்த எல்லா செய்தியை விட இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வந்ததான வார்த்தையே, அந்த லோகஸ், அந்த வார்த்தையே மனிதனுக்கு பலமானதை கொடுத்தது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, இந்த முழு நோக்கம் என்ன? தூதர்களை பார்க்கிலும், தூதர்கள் வேலைக்காகவும் அவருக்காக கிரியை செய்யவும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோ தேவனுடைய செயலை தேவனுடைய சார்பாக செய்வதற்காக அவர் வந்தார். ஆமென். தூதர்கள் தேவனுடைய வேலை செய்ய, தேவனுக்கு பணிவிடை செய்வதற்காக வந்தார்கள். கிறிஸ்துவோ தேவனுடைய வேலையை தேவன் சார்பாக செய்வதற்காக வந்தார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய மேலானவரை உங்களுக்கு இருக்கிறார் அன்பானவர்களே. இந்த எபிரேயர் ஆசிரியருக்கு முழு நோக்கம் என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவருக்கு அவர் பலமானவர், அவர் மேலானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சினிமா எல்லா மதங்களை பார்க்கலும் இது ஒரு மதமாக நீங்கள் பின்பற்ற வேண்டாம், இது ஒரு சமயம் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். நம்ம தான் சொல்லுகிறோம் எல்லாவற்றை விட அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறோமே இல்லையா? அவர் தான் உண்மை உள்ள சத்தியம் என்று. அப்ப அந்த தேவனுக்கு அன்பான தேவ பிள்ளைகள், அந்த தேவனுடையதான கிரியைகளை நான் விளங்கப்படுத்துகிறேன். பவுலுடைய என்ன சொல்ல வருகிறார் என்பதை சொல்லி, எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 3வது அதிகாரத்திலே 3வது வசனம். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஆமென். வீட்டை உண்டு பண்ணுகிறவர் அந்த வீட்டை பார்க்கிலும் கனமுள்ளனா இருக்கிறான். ஆமென். மோசேக்கு சொல்லப்பட்டதான பேர் தான் அவன் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். ஏன்னா இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை விட மோசேயை மேலாளர் என்று நினைத்தார்கள். இந்த யூதர்களுக்கு இயேசுவை விட மோசே தான் பெரியவர் என்றதான எண்ணம் இருக்கிறது. அவன் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும், எல்லா கிரியைகள், எல்லா வேலைகளுக்கும் அவன் உண்மையா இருந்தவன்.
அவன் வீட்டின் எல்லா வேலைக்கு உண்மை உள்ளவன். தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவன் மோசே. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் அவர் உண்மை உள்ளவன். எல்லா வேலைகளை உண்மையாய் செய்தவன் மோசே. அந்த வீட்டுக்கு சொந்தவன் யாரு? சொந்தக்காரர் யாரு? யாருங்க சொந்தக்காரர்? கிறிஸ்து இயேசு தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். அவர் வீட்டில் வேலை செய்தான், அது உண்மையாய் செய்தான், அவன் உண்மையா செய்தான். ஆனா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாரு? இயேசு. அப்ப மோசேயை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவர் எங்கட கிறிஸ்து. ஹல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, மோசேயை பார்க்கிலும். சொல்லுங்க, மோசேயை பார்க்கிலும். மோசேயை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவர் கிறிஸ்து. மோசேயே சொல்லியிருக்கிறார், நீங்க என் பேச்சு கேட்காட்டி பரவாயில்லடா, நீங்க என் பேச்சு கேட்கல பரவாயில்ல, உங்களில் ஒரு சகோதரன் எழும்புவார், நீங்க அவருடைய பேச்சை தள்ள வேண்டாம், நீங்க அவர் கீழ்ப்படியாம இருக்க வேண்டாம், நீங்கள் நாசம் அடைவீர்கள், நீங்க என் பேச்சை மீறி நடந்தீர்கள் பரவாயில்லை, உங்களில் ஒருவர் எழும்புவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஆமென். அந்த சகோதரன் கிறிஸ்து. அந்த சகோதரனுக்குள்ள எழும்பினவர் கிறிஸ்துவே. அன்பானவர்களே, மோசேக்கு செவி கொடுக்காதவர்கள், மோசே நியாயப்பிரமாணத்தை செவி கொடுக்காதவர்கள் எப்படி ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்பட்டார்களே, எப்படி தண்டனைக்குள்ளாக தள்ளப்பட்டார்களோ, எப்படி அவன மாம்சம் சுத்தரிக்கப்பட்டதோ, நல்ல வேளைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுக்கு அதே தான். ஹல்லேலூயா. அதை பார்க்கிலும் கேடு உள்ளதான நியாய தீர்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது. ஜனங்களுக்கு இருக்கிற ஒரே தீர்வு கிறிஸ்துவே. அப்ப இந்த தேவனை பவுலடிகள் சொல்லுகிறார். வாசிங்க 3:12 வசனத்தை. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். இப்படிப்பட்ட பெரியவரை, ஜீவனுள்ள தேவனை நீங்கள் விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்கு இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு மேன்மை உள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கான அவிசுவாசம் உங்களுடைய இருதயங்களிலே இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகக்கூடிய மனசை, இருதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு பக்கமாய் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து எங்களுக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டார். அந்த அஸ்திபாரத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை கட்டிடங்களை கட்டி அதை சம்பூர்ணப்படுத்துங்கள். ஆமென். அஸ்திபாரங்களே யாரும் போயிட்டு குடியேறுவது இல்லை. பகல சொல்லுங்க, அஸ்திபாரங்களை போயிட்டு ஜனங்கள் குடியேறுவது இல்லை, வீட்டிலேயே குடியேறுகிறார்கள். ஆமென். எங்களுக்கான அஸ்திபாரம் கிறிஸ்து போட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இதை சம்பூர்ணப்படுத்தும்படியாக, அன்பான உங்களை சம்பூர்ணப்படுத்தும்படியாக உங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறதான அவருடைய கிரியைகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பங்களை அவருக்கு ஏற்றபடி நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். பின்வாங்கக்கூடிய இருதயத்தை, பின்வாங்கக்கூடிய கிரியைகளை உற்பத்தி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு ஏற்றபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாம். தேவன் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அப்படி ஏன் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள்? அவரோட பழக்கத்துக்கு. பகல பார்த்து சொல்லுங்க, ஜனங்க பாவம் செய்து அவங்க பழக்கத்துக்கு பாவம் செய்கிறார்கள். அவங்க பழக்கத்தின்படி வாழ்க்கையை அமைக்கிறார்கள், பழக்கத்தின்படி பொய் சொல்லுகிறார்கள், பழக்கத்தின்படி வஞ்சனை செய்கிறார்கள், பழக்கத்தின்படி அவருடைய வாழ்க்கையை அமைக்கிறார்கள். ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறியவில்லை. அன்பானவர்களே, அவர் அவ்வளவு மேலானவர் என்றது அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. தூதர்களை பார்க்கிலும், மோசேயை பார்க்கிலும், ஏன் பிரதான ஆசாரியனான ஆரோனை பார்க்கிலும், ஹல்லேலூயா,
வேதத்தின் அடிப்படையில் ஆரோனுடைய ஊழியத்தின் அழைப்பு தான் பலமான அழைப்பு. ஹல்லேலூயா. ஆரோனை பார்க்கிலும் ஹல்லேலூயா அவர் ஜனங்களை நியாய தீர்க்க ஊழியம் செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜனங்களை விடுதலையாக்க ஊழியம் செய்கிறார். ஹல்லேலூயா. அங்க அவங்க செய்யப்படுகிற ஒரு பலியேனும் அவங்களுக்கு பாவத்தில் மன்னிப்பை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த பாவத்தை மன்னிப்பு கொடுக்கிற அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வேற எவருக்கும் கொடுக்கப்படவில்லை. உங்களோட பழக்கத்துக்கு உங்களோட வாழ்க்கை வாழ வேண்டாம் அன்பானவர்களே. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகக்கூடிய இருதயத்தை உங்களோட வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களோட பழக்கத்துக்கு உங்களோட வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டாம். ஏத்தனமா நீங்க ஒரு ஜீவன் உள்ள தேவனை, எல்லாவற்றிலும் பெரிய ஒரு தேவனை, உங்களோட வாழ்க்கை சம்பரப்படுத்துகிற தேவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். பலமான கிரியைகளோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் அன்பானவர்களே. தேவனோடு பயணிக்க வேண்டும். தேவன் உங்களுக்காக என்ன செய்தார் என்பது அல்ல, எனக்கு என்ன செய்வார் என்று அல்ல, அவர் உங்களை வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை விசுவாசிங்கள். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த எபிரேயர் புஸ்தகம் நித்தமும் வற்புறுத்துகிறது இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? அவரை விட்டு விலக வேண்டாம். அந்த கிரியைகளை விட்டு விலக வேண்டாம். இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சத்தியத்தை விரும்பினால் அந்த சத்தியத்தை பலமாய் பின்பற்றுங்கள். பின்வாங்க வேண்டிய இருதயத்தை வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டாம் அன்பானவர்களே. எடுத்துக்கொள்ளும் எபிரேயர் 10:19 வசனத்தை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப நம்ம தைரியமாய் அந்த மார்க்கத்துக்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா. முந்தி பிரதான ஆசாரியர் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் தன்னை பிரஸ்தப்படுத்திக் கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே ஒரு திரை இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பெரிய திரை இருக்கிறது. அந்த திரைக்குள்ளாகத்தான் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை சந்திக்க அவன் செல்ல வேண்டும் திரைக்குள்ளாகவே, வேற வழி இல்லை. ஆமென். மகா பரிசுத்தலத்துக்கு செல்ல வேண்டும், அவன் செல்ல வேண்டும் திரைக்குள்ளாகவே. சிலுவையோடு, சிலுவையின் மரணத்தோடு அந்த திரை இரண்டாக கிழிந்தது. கைகளை தட்டுவோம் தேவனுக்கு, கைகளை தட்டுவோம் பலமாய். அது கிழிந்தது. ஹல்லேலூயா. இப்போது எங்களுக்கு இருக்கிற மார்க்கம் என்ன? எங்களுக்கு இருக்கிற வழி என்ன? அங்கே ஆசாரியன் அவங்களுக்கு வழி காட்டுகிறார். எங்கட ஆசாரியரோ எங்கட தேவனோ அவர் வழி காட்டவில்லை, வழியாய் நின்றார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வழி, கிறிஸ்து வழி காட்டவில்லை. கிறிஸ்து வழி காட்டவில்லை. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து வழி காட்டவில்லை, அவரே வழியானார். ஹல்லேலூயா. அவருடைய மாம்சத்தின் திரைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். ஆமென். அவருடைய சிலுவையின் மரணத்தில் மாம்சம் மறுத்தது. அந்த மாம்சம் என்பது திரை. அந்த திரைக்குள்ளாகத்தான் நாங்கள் இப்போது செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தான் வழியாக நின்றார். நிறைய பேர் நிறைய வழிகளை தேடுகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு இருக்கிறது ஒரே வழி. ஆமென். ஒரே வழி தான் இருக்குது, அது கிறிஸ்து தான். நிறைய பேர் தேவன்கிட்ட வழியை தேடுகிறார்கள் வாழ்றதுக்கு. அன்பானவர்களே, தேவன்கிட்ட வழியை தேட வேண்டாம். ஆமென். அவர் வழிகளை உண்டு பண்ணவில்லை, அவரே வழியானார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவருடைய மாம்சத்தின்
அவருடைய மாம்சத்தின் திரை வழியாக புதிதும் ஜீவமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் புதிய வழியை அவருடைய மாம்சத்துக்குள்ள எனக்கு உண்டு பண்ணினார். உனக்கு ஒரு புதிய வழி இருக்கிறது. உனக்கு புதிய வழி இருக்கிறது. சொல்லுங்க, புதிய வழி இருக்கிறது. அதுதான் அவருடைய மாம்சத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. வேதம் நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லவில்லை அன்பானவர்களே. வேதம் ஒரு இடத்திலையும் புதிய ஏற்பாடு பவுலடிகளால் நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லவில்லை. வேதம் நமக்கு புதிய ஏற்பாடு ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதும் எங்களை ஏவுகிறது, நீங்கள் புதிதாகுங்கள். ஹல்லேலூயா. எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, தாடியை வெட்டுடா நல்லா இருப்ப, முடியை வெட்டுடா நல்லா இருப்ப. இப்ப தாடி முடி வெட்டுடா சரியா? அதுக்காக தாடி முடி வெட்டாம காடுற மாதிரி வாழவும் வேண்டாம். நிறைய பேர் தாடி முடி வெட்டுடா. அன்பானவர்களே, இந்த மாற்றம் உலகம் கொடுக்கிற மாற்றம். ஹல்லேலூயா. எங்கட மாற்றம் எங்களை புதிதாக்குற மாற்றம். எங்களை மறுபடி பிறக்க வைத்து புது சிந்தனைக்குள்ளாக வாழ்ற வாழ்க்கை. அதுல புதிய ஒழுக்கம் வரும், புதிய சிந்தனை வரும், புதிய வாழ்க்கை வரும். நிறைய பேர் குடும்பங்களில் அவங்க பயணிப்பது எப்படி தெரியுமா? ஓட்ட யாரும் இல்லை, டிரைவர் யாரும் இல்லை, எல்லாம் பஸ்ல உட்கார்ந்துட்டு பஸ் எங்க போத நாங்க போவோம். யார் ஓட்டுறது? உங்களோட ஓட்டுநர் யார்? நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள்? அன்பானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் குடும்பத்தை குறிக்கூடியதான எண்ணங்கள் உருவாகவில்லை. அன்பன் பணம்னா என்னன்னு தெரியாது. பணம் வந்துச்சா, பணம் இல்லைன்னா அப்படியே சோர்ந்து போயிட்டு விழுந்துட்டு செத்தோன மாதிரி போய்விடுவோம். பணம் வந்துருச்சுன்னா துள்ளி குதிச்சுட்டு எல்லாத்தையும் விட பெருமையை உருவாக்குகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பணம் என்பது என்ன? ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லவா? தேவன் இந்த பலமான பயணத்தோடு நீங்க நின்று கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் பல கிரியைகளை செய்கிறார். கல்யாணம் முடிச்சவன் கேளுங்க, நீங்க உங்களோட மனைவிக்கு போட்ட மோதிரம் முக்கியமா, நீங்க முக்கியமா? கல்யாணம் முடிச்சவன் கேளுங்க, உங்களோட மனைவிக்கு நீங்க போட்ட மோதிரம் முக்கியமா, நீங்க முக்கியமா? எதுங்க முக்கியம்? நிறைய பேர் மோதிரத்தை போட்டிக்கிட்டு வா, அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு கணவனுக்கு ஒரு பிளேண்டி குடிக்கிறது இல்லை, அவன் நல்லா இருக்கான்னு கேட்கறது இல்லை. மோதிரத்தை எப்ப பார்த்து நல்லா இருக்கு, எது முக்கியம் தெரியல உங்களுக்கு. யாருங்க உங்களுக்கு முக்கியம்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு புதிய வழி உண்டானது. அவருடைய மாம்சத்திலே எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். ஆமென். அவர் காடை வெட்டி ஒரு பாதையை உருவாக்கவில்லை, தன்னுடைய மாம்சத்திலே சிலுவையிலே எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். ஆமென். புதிய வழி. இந்த மார்க்கத்துக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும். அந்த மார்க்கமே உங்களை பலமானது கொண்டு போகும். அது உங்களை ஒழுங்குபடுத்தும், உங்களை தயார்படுத்தும். நீங்க பொய்யான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டாம், ஒரு நிமிடமும் வேண்டாம். பொய்யான வழியில் நிற்க வேண்டாம். நீங்க இந்த புதிய மார்க்கத்துக்கு போகும்போது அன்பான தேவ பிள்ளைகளை, காலம் உங்களை வாழ்க்கைக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு ஏவப்படும். ஹல்லேலூயா. நீ காலத்தை வீணடிக்க மாட்டீர்கள். இதே பேர் புஸ்தகம் சொல்லுகிறார், 10வது அதிகாரம் வரும் போதே சொல்லுகிறார், தேவனுடைய அன்பும் நற்கிரியைகளை உங்களுக்கு ஏவும்படியாக சபை கூடுவதை விட்டுவிடுவதை போல் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். சிலர் விட்டு விட்டார்கள், நீங்கள் விட்டுவிட வேண்டாம்.
சபை கூடு வருகிறதை நீங்க விட்டு விலக வேண்டாம். காலமானது அவ்வளோ சமீபமா இருக்கிறது. அவ்வளோ தூரம் புத்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே நற்கிரியைகளுக்காகவும் தேவ அன்புக்காகவும் ஏவப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க 10, 24, 25 வாசம் உங்களுக்கு தெரியும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்காக அவர் உங்களை ஏவுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது சம்பூர்ணமான மனிதனாக வர தேவையில்லை. ஆமென், ஆமென். ஆனால் வந்த பிறகு அவர் உங்களை சம்பூர்ணப்படுத்த நீங்க இடம் கொடுங்கள். உங்களோட பழக்கத்துக்கு வாழ வேண்டாம். ஆமென். நீங்க என்ன செஞ்ச கிரியைகளை செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன் செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நாங்கள் அப்படி வாழக்கூடாது என்றது இங்க வெளிப்படுத்த. ஏன்னா ஒரு பலமான புதிய மார்க்கம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. தீர்வு இல்லாதவன் அலட்டும். ஒரு பலமான தீர்வு வந்திருந்தும், பலமான விடுதலை வந்திருந்தும், பலமான கிரியைகள் வந்திருந்தும் நீங்க அந்த வழியை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்களுக்கு ஏற்றவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் ஞானம் என்று சொல்லுகிறீர்கள். இதுதான் எனக்கு சரி என்று சொல்கிறீர்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன் அன்பானவர்களே, ஞானமாய் பேசுவது என்பது ஆழமாய் பேசுறது இல்லை. பகல பார்த்து சொல்லுங்க, ஞானமாய் பேசுறது ஆழமாய் பேசுறது இல்லை. ஆழமாய் பேசுறது என்பது சிலுவையில் அறையப்பட்டவரை பேசுவதே. கைகளை தட்டுறோம் தேவனுக்கு. ஹல்லேலூயா. உலகத்துக்கு முட்டாளான செய்தியே, ஆமென், உலகத்துக்கு முட்டாளான செய்தி தான் எங்களுக்கு அது பலமானவா மாறியது. ஹல்லேலூயா. அவர் ஞானமாய் தோன்றுகிற ஒரு கிரியையில் எங்களை மீட்கவில்லை. உலகத்துக்கு பைத்தியமா இருக்கிற காரியத்தை எங்களை மீட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, மிகவும் பலனுக்கு நான் ஒரு வார்த்தை வாசிப்போம். 10வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சபை கூடி வருவதை விட்டுவிட வேண்டாமா? அடுத்தது பவுல் என்ன சொல்லுகிறார்? என்னமா சொல்லுகிறார்? வீட்டை போயிட்டு அவங்களை தூங்க சொல்லுகிறார். நல்லா சாப்பிட சொல்லுகிறார். மிகவும் பலனுக்கு ஏதுவான உங்களோட தைரியத்தை விட்டுவிட வேண்டாம். ஆமென். கிறிஸ்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு. பகல பாசம் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு. ஹல்லேலூயா. அதை விட்டுவிட வேண்டாம். தைரியம் தான் எல்லாத்துக்கும் முன்பாக உங்களை நிற்க வைக்கும். ஹல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ற முன்புக்கு யுத்தத்துக்கு முன்பாக நின்று கொள்ளுங்கள். ஆமென். நிற்கவே முடியல அங்க யுத்தம் பண்றது. ஆமென். ஒன்னாவது உங்களோட பிரச்சனைகளுக்கு முன்பாக தைரியத்தோடு நின்று கொள்ளுங்கள். சொல்லுங்க, தைரியத்தோடு நின்று கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள்ள உங்களுக்குள்ள தைரியத்தோடு நின்று கொள்ளுங்கள். கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் பண்ண ஜனங்களை வரன்னு சொல்லல, நின்று கொள்ளவே வரல. ஆமென். கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் பண்ணதுக்கு ஜனங்கள் வந்து நின்று தோக்கவில்லை. நல்ல வேலை கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்க கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் பண்ணி தோத்ததுனால நிற்கவில்லை. நிற்கவே முடியலங்க. எப்படி முடியல? அவனுக்கு முன்பாக நிற்கவே முடியல. ஆமென். நிற்கக்கூடியவர் ஒருவரே. ஆமென். தாவீது. ஆமென். நம்ம கிறிஸ்துக்குள் நாங்க வாழ்ற வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டில் அவர் ஏற்கனவே வாழ்ந்து முடித்தார். ஆமென். நித்திய மகிமை ஏற்கனவே கண்டார். இயேசு கிறிஸ்து மரணத்தையும் உயிர்த்தெழுதலை அவர் ஏற்கனவே கண்டார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகளுக்கு முன்பாக நின்று கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் நிற்காமல் தேவன் செயல்பட மாட்டார். நீங்கள் நின்று கொள்ளுங்கள்.
பவுலடியார் சொல்லுகிறார், இவ்வளோ பெரிய தேவன், மேலானவர் அவர். நின்று கொள்ளுங்கள். முதலாவது நீங்கள் நின்று கொண்டால் மிச்ச வேலை தேவன் செய்வார். நீங்கள் நின்று கொள்ளுங்கள். உங்களோட காரணத்துக்காக, உங்களுக்காக யாரையும் நிறுத்த வேண்டாம். நீங்க யுத்தம் பண்ணுங்க, நிறுத்த வேண்டாம். நீங்கள் நின்று கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்குள்ள பலமானதை உருவாகும், பலமானதை உருவாகும். வரலாறுகளை மாற்றும். அது கோலியாத் பரம்பரைகளை இதுவரையும் யாரும் முறியடிக்கவில்லை, நிற்கவே இல்லை. தாவீது 5 கல்லை கொண்டு வந்தாரு. சொல்லுங்க, 5 கல்லை கொண்டு வந்தாரு. ஏன் தெரியுமா? கோலியாத்துக்கு 4 சகோதரங்க இருந்தாங்க. நல்ல நேரம் வரல, தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆமென். மிச்ச 4 கல்லை வச்சுட்டு இருந்தாரு. தாவீதின் சகோதரர்கள் கோலியாத்தின் சகோதரர்களை முடித்தார்களாம். ஹல்லேலூயா. அப்படித்தான் கோலியாத்தின் பரம்பரை முடியுது. வேற யாரும் வந்து அவரை கொல்லவில்லை. தாவீதின் சகோதரர்களை எழுப்பினார்கள். நம்மட பரம்பரை மட்டும் தான் தைரியமா நிற்க முடியும். கையில ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைங்க. எனக்கு அவ்வளோ தெரியாது, அதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், அதுவும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், ஓகே, நீங்க தேவை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுவும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு கூலி வீட்டில் தான் இருக்கிறேன். நான் 3 மாடியில் இருக்கிறேன், பரவாயில்ல. உங்க வீட்டில் ஏசி இருக்கா? சந்தோஷம். உங்க வீட்டில் ஏசி இல்லை, கதவு மட்டும் தான் இருக்கு, அது பரவாயில்ல. தைரியம் என்பது கிறிஸ்துக்குள்ளாக உருவாக்க வேண்டும். அது வசதி வாய்ப்புனால வந்தது அல்ல. என்னை சுத்தி 4 மச்சான் மாறுங்க, 4 மாமா மாறுங்க, 3 சகோதரங்க இருக்கிறாங்க என்று நம்பினால அல்ல. ஜீவனுள்ள தேவனை குறித்து எங்களுக்குள்ள அறிவு, ஜீவனுள்ள தேவனை குறித்து எங்களுக்குள்ள அறிவு தான் எங்களை நிற்க வைக்கும். ஆமென். என் காண்பான தேவ பிள்ளைகளே, மகாமேத்துவமான மேலானவர் நமக்கு, எல்லாவற்றிலும் மேலானவர் நமக்கு இருக்கிறார். நான் செய்தியை சீக்கிரம் வாசிப்போம். எபிரேயர் 5:13. ஆவியானவர் ஏவப்படுகிற காரியங்கள் மட்டும் சீக்கிரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். பாலுண்கிறவன் குழந்தையாயிருக்கிற படியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். பால் உண்ணுகிறவன் என்னவா? பால் உண்ணுகிறவன் என்னவா? நீதியின் வசனத்துக்கு பழக்கம் இல்லை. அவன் பால் தான் உண்ணுகிறான். ஏன்னா அவனுக்கு பல்லு இல்லை. சொல்லுங்க, பல்லு இல்லை. அவனுக்கு கடிச்சு சாப்பிட பல்லு இல்லை, அதனால தான் பாலை குடிக்கிறான். பகலப்பா சொல்லுங்க, அவனுக்கு பல்லு இல்லை. நீதியின் மார்க்கம், நீதியின் வழியை அவனுக்கு விலக வருவது இல்லை. அவனுக்கு தேவையான தான் தேவன் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்றபடி அவன் வாழ மாட்டான். அம்மா சொல்லு, சோறு சாப்பிடுடான்னு, எனக்கு பால் தான் வேணும். கனமான ஆகாரத்தை அவனுக்கு ஏற்றவைகள் தான் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்றபடி அவன் வாழ்க்கை அமைவதில்லை. என காலத்தை பார்க்கும் போது நீங்கள் வளர்ச்சியடைந்திருக்க வேண்டும், வளரவில்லை. நீங்கள் அந்த நீதியின் மார்க்கத்துக்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்கவில்லை, நீதியின் வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அது தான் உங்களை புதிதாக்கி அந்த பவுண்டேஷன், அந்த அஸ்திபாரத்து மேலே உங்களை கட்ட வைக்கிறது. ஹல்லேலூயா. பவுலடியார் சொல்கிறார், மூல உபதேசங்களை விட்டு, கிறிஸ்துவில் உள்ள மூல உபதேசங்களை விட்டு நீங்கள் விட்டு விலகி, ஹல்லேலூயா, நீங்கள் பூரணமாகும்படியாக முன்னேறுங்கள். ஹல்லேலூயா. இப்ப நீங்கள் முன்னேறுங்கள். சபையே, குடும்பமே, அன்பான சகோதரனே, நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க வர வேண்டும். நீங்க இருக்கிற கட்டங்களை தாண்ட வேண்டும். பத்து வருஷமா ஒன்னாம் தான் இருக்கிறான். அவன் யாருயா? நான் இல்ல பாஸ்டர்.
10 வருஷமா 1ஆம் ஆண்டுல படிக்கிறான். அது அவனுக்கு பெருமையும் கூட. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு லேசான பகுதியை தேவன் செய்ய சொல்கிறாரே ஒழிய அவருடைய கஷ்டமான பகுதியை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த லேசான பகுதி தான் கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா உங்களோட மனசு ஜீவ மார்க், நான் சொன்னேன், மாம்சத்தின் திரைக்கு நேராக குள்ளாக நீங்க போக நீங்க ஆசை இல்லை. அந்த மாம்சத்தின் திரைக்குள்ளாகத்தான் புதிய மார்க்கம் உண்டானது, வேறு எங்கேயும் இல்லை. புதிய 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 ஹைவே செஞ்சாலும் அதுல ஜீவ மார்க்கம் அல்ல. பழைய இடத்துக்கு தேன் புதிய பாதையில் போகிறோம். இன்னைக்கு கொழும்புக்கு ஹைவே இருக்குது. கொழும்பு பழசு, பாதை தான் புதுசு, அப்படித்தானே? புதிய வழியில பழைய இடத்துக்கு போகிறோம்னோ, இங்க அப்படி இல்லைங்க. மார்க்கம் புதிய மார்க்கத்துக்காக எங்களை தள்ளுகிறது, ஏவுகிறது. நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ண வேண்டாம். அடுத்தது நீங்க எல்லாம் தாங்கிக் கொள்ள முயற்சி பண்ண வேண்டாம். நான் தாங்கிக் கொள்ற பாஸ்டர், நான் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு உங்களோட பிள்ளைங்க என்ன, உங்களோட கணவன் என்ன, இந்த உங்களோட ஊர் என்ன, உங்களுக்கு ஒரு சிலையா வைக்க போகுது. தாங்கிக் கொள்ள பார்க்கிறீர்கள். உங்களுக்கு அவர் சுமந்து தீர்த்துட்டாங்க. அவர் தாங்கிக் கொள்ளு சொல்ல, எனக்கு பாரம் கொடுங்க, எனக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்காய் தாங்கிக் கொள்றேன்னு தாங்க வேண்டியது இருக்குது. அவருடைய ஊழியத்துக்காக நீங்க தேவையில்லாத தாங்கி சுமந்து கொண்டு மிக ஆழத்துக்கு போய் கொண்டிருக்கீங்க. ஒரு தண்ணியில பாரமான ஒரு பொருளை போடும் போது சீக்கிரம் எங்க போயிருங்க? ஆழத்துக்கு போயிரும். அதிக பாரம் உங்களை ஆழத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. எலிசாட காலத்துல தேவ புத்திரர்கள் ஒருவன் மற்றவங்க கடன் வாங்கி ஒரு கோடாலியை கொண்டு வந்து மரத்தை வெட்டும் போது அந்த கோடாலி எங்க விழுந்துச்சான்? பட்டனை பிடிச்சு புட்டனை போயிருச்சு. அது ஏன்னா பாரம், அதிக பாரம் சீக்கிரம் கீழே அமுழும். ஹல்லேலூயா. எங்களோட பாரங்கள் கீழே தள்ள வைக்கும். ஹல்லேலூயா. ஒரு கொப்பு, ஜீவனுள்ள ஒரு கொப்பு உங்களை மேலே எடுக்கும். ஹல்லேலூயா. இதன் பாரத்தை அதை எடுத்துக்கொள்ளும். அதன் தன்மையை இரும்புக்கு கொடுத்து அதை மீட்கக்கூடிய பலமானது இருக்குதுங்க. பூமியிலிருந்து பரலோகத்தில் வரும்போது அவர் நிறைய காரியங்கள் இருக்குது. அது எதையுமே அவர் நோக்கமா இல்லை. இப்போ அவர் உங்களை மட்டும் தான் நோக்கமா இருந்தார். ஆமென். உங்களை தேடி மட்டும் தான் வந்தார். இந்த லேசான காரியம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குமானால், அன்பானவர்களை, நாங்கள் அஸ்திபாரத்தில் குடியிருக்க பார்க்கிறோம். வீடுல தான் குடியிருக்க வேண்டும். அந்த வீடு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், அதை கட்ட வேண்டும். ஒரு பக்கமும் ஆவியானவர் உங்களை மாற்றத்துக்காக கொண்டு வரவில்லை, ஆவியானவர் உங்களை புதுசாக்கவே கொண்டு வருகிறார். அந்நீதியின் வழிக்கு நீங்கள் பழகுங்கள். கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததை அறிந்து கொள்ளுங்கள். அதில் பிரியப்படுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவன் உங்களுக்கு வழிகாட்டுற வழியில நின்று கொள்ளுங்கள், அதிலே பிரவேசிங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, எடுத்து வாசிப்போம் சீக்கிரமாவே. எபிரேயர் 13:5-6. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை, எபிரேயர் 13 நீங்கள் பண ஆசையாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. ஆமென். நாங்கள் தைரியம் கொள்ள ஒரு விஷயம் இருக்கிறது. ஆமென். தைரியம் கொள்ள வேதம் சொல்றது பண ஆசை இல்லாமல், பண ஆசை இல்லாமல் இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள்.
ஆமென். இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள், மிச்சதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கிறதே போதும் என்று நீங்கள் எண்ணுங்கள், மிச்சதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. பண ஆசை இல்லாதவளாய் நடந்து உங்களுக்கு உள்ளவைகளை உங்களுக்கு போதும் என்று எண்ணுங்கள். இல்ல பாஸ்டர் போதாதே, நீ போதும் என்று எண்ணுங்கள். இல்ல சத்தியமா போதாது, நீ வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரு ரூம் தான் இருக்கு, அது போதும் என்று எண்ணுங்கள். இல்ல பாஸ்டர் பைஸ்கல் தான் இருக்கு, அது உடனே பைஸ்கல் தான் இருக்கு, போதும் என்று எண்ணுங்கள். ஹல்லேலூயா. செய் கொடுங்க அன்பானவர்களே. நீங்க வாழ்றதுக்கு தொழில் செய்யறதுக்கு உங்களுக்கு பொய் வஞ்சனை தேவைப்படுமானால் எல்லாரும் செய்ய கொடுங்க. நான் தூங்குகிற யாவருக்கு ஒரு 2 நிமிஷம் தரேன், தூங்கி முடிங்க சீக்கிரம். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு, தூங்க. செகண்ட் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கான செய்ய கொடுங்க இந்த வார்த்தை. தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென். தேவன் உங்களை நேசிப்பதை விட என்னால கூட உங்களை நேசிக்க முடியாது. ஆமென். ஆமென். நான் பேசுவேன், எனக்கு நிறைய நான் அது இது சொல்லிட்டுருவேன். இது தேவன் உங்களுக்கு பேசுகிறார். ஆமென். நமக்கு தேவையானதல்ல, அவருக்கு தேவையானதை நமக்கு சொல்ல அவர் வல்லவர். இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், பண ஆசையில வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், உங்களோட வாழ்றதுக்கு பொய் வஞ்சனை உங்களுக்கு தேவைப்படுமானால் உங்களை சாத்தான் உங்களை ஆசீர்வதிச்சு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பொய் வஞ்சனை தேவை, நான் வாழ்றதுக்குன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அதுல கிடைக்கிறது எல்லாமே அது உங்களுக்கு தேவன் கொடுக்கிறது என்று யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு பொய் வஞ்சனை தேவைப்படுதுன்னா மிகவும் மிகவும் எச்சரிக்கையா இருங்க. எனக்கு பொய் வஞ்சனை தேவையில்லை வாழ்றதுக்கு. ஏன்? கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த பொய் வஞ்சனை நான் தெரிந்து கொள்ள தேவையில்லை, நான் வாழ்வதற்காக. அல்லேலூயா. அப்படின்னா தேவன் சொல்லியிருப்பார், நீ இதை பின்பற்று வாழும்படியாக எங்களுக்கு வேற ஒரு புதிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது பரலோகத்தில் அவருடைய மாம்சத்தின் வழியா இருக்கிறதான நித்திய ஜீவன். அது பண ஆசை. உங்களுக்கு பணம் தேவை, பணம் தேவை, சொல்லுங்க பணம் தேவை. ஆமென். என் கண்மன தேவ பிள்ளைகளே, போதும் என்ற நீங்கள் உங்களுக்கு போதும் என்றதான எண்ணத்தோடு நீங்கள் இருங்கள். வேதம் சொல்லுது, அழகா சொல்லி முடிக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை அவர் சொல்லி இருக்கிறாரே. அவரை தைரியம் கொள்ளுங்கள். தைரியம் கொண்டு யாருக்கு சொல்ல முடியும்? எனக்கு அவர் சகாயர். ஆமென். போதும் என்ற உள்ளம் உள்ளவங்க எப்பொழுதுமே தைரியம் கொண்டு சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. அவரால் முடியும். எனக்கு பொய்யை தெரிந்து கொள்ள வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமா இல்லையா? அது தைரியம் இருக்க உங்களுக்கு சொல்றதுக்கு. எனக்கு சகாயர். இப்ப என் கையில சத்தமா இல்ல, ஆனா எனக்கு சகாயர் அவர். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறார் என்றால், செவி கொடுங்க. இன்னும் 2 நிமிஷம் தரவா தூங்க. செவி கொடுங்க. என் வாழ்க்கையை யார் தெரியுமா வாழ்கிறார்?
தேவன் வாழ்கிறார், கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார். எப்படி உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஒவ்வொரு நிமிடமும் என் வாழ்க்கையில் அவர் கடந்து போய்விட்டார். அடுத்த வருஷம் 3ஆம் மாசம் 9வது தேதியில என் தேவன் என் வாழ்க்கையில கடந்து போய்விட்டார். அவர் எப்படி கடந்து போனார் என்றால், ஒவ்வொரு செகண்டாய் கடந்து போனார், ஒவ்வொரு நாட்களாய் கடந்து போனார். ஹல்லேலூயா. அங்கே போகும்போது எனக்கு தேவையானதை அங்கே அங்கே வைத்து, எனக்கு ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே தீர்வை வைத்து, எனக்கு இப்பொழுது நடந்தால் எனக்கு ஒரு நோய் வந்தால் அங்கே ஒரு பலமான சுகத்தை வைத்து கடந்து போனார். ஹல்லேலூயா. நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கான, பிரச்சனைக்கான, நோய்களுக்கான விடுதலையை ஏற்கனவே அவர் செய்து வைத்து விட்டார். ஆமென். உங்களால் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலை கொடுத்து விட்டார், இன்னும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? நீங்க விரும்பினது உங்களோட வாழ்க்கையில் நடக்காததுனால, உங்களுக்கு ஏற்றவைகள் நீங்க உங்க வாழ்க்கையில் இல்லாததுனால இன்னும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க, உங்களுடைய ஜெபத்தை ஏற்கனவே கேட்டு விட்டார். நீ இப்ப அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவ பதில். சில ஜெபத்துக்கு பதில் என்ன தெரியுமா? சில ஜெபத்துக்கு பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு அவர் கேட்கவில்லை என்று மாதிரியே உங்களுக்கு விளங்கும். விளங்குதா? அப்பனா உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது. கைகளை தட்டுவோம் தேவனுக்கு. ஹல்லேலூயா. பதில் கிடைத்து விட்டது உங்களுக்கு. சத்தியமா எனக்கு பைத்தியம் இல்லைங்க, சத்தியமா பைத்தியம் இல்லை, தெளிவா தான் இருக்க. ஆமென். ஜீவ மார்க்கம், புதிய வழி, புதிய வழி, அவருடைய மாம்சத்துக்குள்ள இருக்கிற புதிய வழி நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் கடைசியாக எடுத்து முடிக்க போகிறேன். எனக்கு தைரியம் உண்டாகும், எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அந்த தைரியம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். சந்திரன் என்ன இருக்க வேண்டும்? அந்த தைரியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மறுபடி பிறந்த ஜனங்களுக்கு உருவாக்குற தைரியம். சும்மா ரோட்ல போறவங்க எல்லாத்துக்கும் உருவாக்குறது அல்ல. நாங்க எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 10:17 வாசிப்போம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேறொரு வார்த்தை தான் வாசிக்க சொன்ன, அந்த வார்த்தை வந்துருச்சு. ஆமென். தேவன் என்ன சொல்கிறாரா? இனி அதுக்கு முன்னுக்கு சொன்னார், அவருடைய கிருபையால் உங்களை மன்னித்து அக்கிரமங்களையும் பாவங்களை அவர் நினையாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நான் மறந்து விட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இல்லை. நான் செஞ்ச கிரியை அவருக்கு ஞாபகத்திலே இல்லைங்க. ஞாபகத்தில் இருந்தா என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமங்கள் எனக்குள்ள உற்பத்தியானது. ஆமென். அவருடைய கிருபையின் மன்னிப்பு எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளது தெரியுமா? அது அவருக்கு ஞாபகம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு ஞாபகம் இல்லை. நாங்க செஞ்ச பாவங்கள், அக்கிரமம் அவருக்கு ஞாபகம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மன்னிக்க தான் முடியும், அவருக்கு ஞாபகமே இல்லை. அப்படிப்பட்ட அவருடைய மன்னிப்புல ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 9வது அதிகாரத்தில் 13-14 வசனத்தை எபிரேயர் புஸ்தகத்தில் இருந்து நான் வாசித்து முடிக்க போகிறேன்.
அதெப்படி எனில் காளை வெள்ளாட்டு கடா இவைகளில் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டதுமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். இங்கு ஒரு ஸ்திரமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இந்த எழுத்தாளர். ஹல்லேலூயா. ஒரு பலமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு தகவல்களை வைக்கிறார். என்ன தகவல்? என்ன செய்ய கொடுங்க. அவர் என்னத்தை சொல்கிறார் என்றால், இந்த காளை வெள்ளாட்டு கடா இவளின் இரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பல் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால், இந்த காடை வெள்ளாட்டு கடாவின் இரத்தம் எதன் மேல் தெளிக்கப்படுமோ அது தீட்டு நீங்கிறது. ஆமென். தீட்டு நீங்குகிறது. சொல்லுங்க, தீட்டு நீங்குகிறது. ஹல்லேலூயா. தெளிக்கப்பட்ட போதும் தீட்டு நீங்கிறது. அது தெளிக்கப்பட்ட எதுவாக இது மேல தெளிச்சாலும் இது பரிசுத்தமாக்கப்படும். இது மேல தெளிச்சாலும் இது பரிசுத்தமாக்கப்படும். இந்த மரத்து மேல தெளிச்சாலும் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் அது பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. இது நியாயப்பிரமாணம், இது மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியானால் அது பரிசுத்தமானால் கொஞ்சம் கூட கழுவாம அப்படியே கொஞ்சம் ரத்தம் பட்டதுக்கு அது பரிசுத்தமாக்குறது என்பதை அவ்வளோ விசுவாசமா இருந்தால், அது அவ்வளோ உண்மையா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் உங்களோட மனசாட்சியின் செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. அது தெளிக்கப்பட்டது. எங்களை தேவன் கழுவினார். ஆவே. ஒரு காளையின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. இது ஒரு பழுதற்ற இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். இதே தீட்டு நீங்குமானால், ஒரு ஆடின் இரத்தமே ஒரு தீட்டை நீக்குமானால், ஒரு பழுதற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்காதாங்க? ஆக்குமா இல்லையா? உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அந்த நீதித்தனம் உங்க மேல பழித்தது. அந்த இரத்தத்தில் உள்ள இருக்கிற நீதித்தனம் உங்களை பழித்தது. அது தான் உங்களோட மனசாட்சியில், ஹல்லேலூயா, மனசாட்சியுள்ள செத்த கிரியைகளை அது கழுவுகிறது. ஹல்லேலூயா. நீங்க பாவி, நான் இதுக்கு அடிமையானவன், என்னால் விட்டு விலக முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் இது பலமாய் நிரூபிக்கப்பட்டது. இப்ப நீங்கள் அந்த தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக, ஹல்லேலூயா, இந்த இரத்தம் என்ன செய்தா? கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது அவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, உங்களை மனசாட்சியின் செத்த கிரியைகளை அது சுத்திகரிக்கும். செத்த கிரியைகளுக்கு இது உண்மையாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய மாம்சத்தில் நாங்கள், அவருடைய மாம்சத்தின் திரைக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். மரணத்தை மரணத்தாலே ஜெயித்தார். அதுக்கப்புறம் கேட்கப்படுகிறது, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இவ்வளவு நாளாக நீ மரணம் தான் ஜெயித்து கொண்டிருந்தது, இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பாக, அவருடைய உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக, மரணமே உன் கூறு எங்கே? எங்கே உன் பலன்? உங்களோட செத்த கிரியைகளை அது சுத்திகரிக்குதான். அன்பானவர்களே,
தேவனுக்குள்ள ஊழியம் செய்வதற்காக உங்களுக்கு அந்த ஒரு மனசாட்சியிலே செத்த கிரியை அது கழுவுகிறது. நீங்கள் ஒரு நாளும் ஒதுங்கி நிற்க வேண்டாம் குற்ற மனசாட்சியோடு. ஹல்லேலூயா. அவரால் முடியும், அவரால் முடியும் உங்களை புதிதாக்க, அவரால் முடியும், அந்த இரத்தத்தால் முடியும் உங்களை சுத்திகரிக்க, தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக, சும்மா இல்ல, அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக உங்களை அது சுத்திகரிக்கும். ஆமென். வேதம் சொல்லுகிறது அது தைரியம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் முதலாவது உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, 2 பிள்ளைங்க இருந்தாங்க, தெரியுமா? தெரியுமாங்க? ஏலி அவனோட பிள்ளைக்கு ஒரு வார்த்தை சொல்றான், அழகான வார்த்தை. நீங்க மனுஷனுக்கு மனுஷன் விரோதமா பாவம் செஞ்சீங்கன்னா தேவன் நடுவில் இருந்து உங்களுக்கு என்ன செய்வார்? என்ன செய்வார்? மனுஷனுக்கு மனுஷன் ஏதாவது பாவம் செஞ்சீங்கன்னா தேவன் வந்து என்ன செய்வார்? நடுவில் மத்தியஸ்தரா இருப்பார். நீங்க தேவனுக்கு, ஏலி சொல்கிற பிள்ளைகளுக்கு நீங்க செய்தது தேவனுக்கு விரோதமான பாவங்கள். உங்க நடுவில் யாரும் வர முடியாது. ஆமென். இங்க சொல்லுகிறது, எங்களுக்கு தேவனுக்கு நடுவாக ஒருவர் வந்தார். ஹல்லேலூயா. அவர் தான் கிறிஸ்து. அது புதிய உடன்படிக்கை. கைகளை தட்டுவோம் தேவனுக்கு. அவர் எனக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்காக வாதாடுகிறார். யார் பக்கம் தெரியுமா வாதாடுகிறார்? அக்கிரமக்காரனான எங்கட பக்கத்துக்கு அவர் வாதாடுகிறார். யாரு வாதாடுகிறது? தேவன், கிறிஸ்து. அவர் நிற்க வேண்டும் தேவனுடைய பக்கத்தில், இல்ல அவர் நிற்கிறது எங்களுடைய பக்கத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆக்கினை எங்களுக்கு தொட முடியாமல் இருந்தது. ஏன் தெரியுமா? நடுவாக நின்று அந்த ஆக்கினையை அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் பரிந்து பேசுகிறார். உங்களை குற்றப்படுத்தும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து காட்டுறது, நான் இவருக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறேன். இதுக்கு மேலான ஒரு பலி அங்க இல்லை. அந்த ஆசாரியன் நாள் தோறும் ஒரே முறையான பலிகளை, ஆராதனைகளை செலுத்தி அவன் நிற்பான். ஏன் நிற்க வேண்டும்? இன்னும் வேலை இருக்குது. இன்னைக்கு ஒரு பலி செலுத்த உடையலாது, வந்துகிட்டே இருப்பார்கள். ஆமென். தேவனோ ஒரே பலியை செலுத்தி பிதாவிடத்தில் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். செய்து முடித்தார். finish it. இவரை விட்டு விலக உங்களோட மனசாட்சி தள்ளுகிறது. இந்த விசுவாசத்தை விட்டு விலகி போக பார்க்கிறீங்களா? இந்த சுசித்தை விட்டு விலகி போகிற பார்க்கிறீங்களா? என் கண்பான தேவ பிள்ளைகளே, மரண சாசனம் எங்கே இருக்குதோ அங்க மருத்துவன் கல்லறையும் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். ஒருத்தனை செத்த பின்பு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? தமிழ்ல வர மாட்டேங்குது. என்னது? மரண சான்றிதழ். ஆமென். செத்த பின்பு தான் கொடுப்பார்கள் இவன் செத்தார் என்று. ஆமென். அது உயிரோடு இருக்கும் போது இந்த மரண சான்றிதழுக்கு எந்த பலனும் இல்லை. செத்த பிறகு தான் இதுக்கு வல்லமை வருகிறது. அப்படித்தானே? அப்படித்தானுங்க. ஹல்லேலூயா. மரண சாசனம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறதோ, ஆமென், அவனுடைய மரணம், அவனுடைய சரீரமும் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே
ஹல்லேலூயா. எல்லாமே பலன் கொண்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கெட்டு போக நீங்க பின்வாங்க வேண்டாம் என்று சொல்கிறார். உங்க ஆத்துமா ஈடேற விசுவாசிங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க.